கடந்த 2019ஆம் ஆண்டு பாஜக மீண்டும் ஆட்சிக்கு வர்றதுக்கு அவங்க அன்றைய தேர்தலில் கையில் எடுத்த தேசபக்தி அப்படிங்கக்கூடிய அஸ்திரம் தான் காரணமா அமைஞ்சிச்சு. புல்வாமா தாக்குதல் சம்பவத்தை மையப்படுத்தி அவங்க தேசபக்தி அப்படிங்கக்கூடிய அஸ்திரத்தை கையில் எடுத்திருந்தாங்க. 2024 பாராளுமன்ற தேர்தலுக்கு பாஜக மிக முக்கியமா கையில் எடுக்க போறதே அயோத்தியில ராமர் கோயில் எழுப்பப்பட்டிருக்கக்கூடிய விஷயத்தை மையப்படுத்தி தான். அதனாலதான் ஆன்மீக பயணமா இந்தியா முழுவதும் இப்ப இருந்தே தன்னோட பயணத்தை தொடங்கியிருக்காரு மோடி அப்படிங்கறதா நம்ம புரிஞ்சுக்கலாம். வட இந்தியாலையும் தென்னிந்தியாலையும் அவர் போயிருக்கக்கூடிய இந்த பயணத்தினுடைய பின்னாடி 2024 பாராளுமன்ற தேர்தலோட ஆன்மீக அரசியல் மட்டும்தான் மைய கருத்தா இருக்க போகுது. இதுல இன்னொரு கோணம் கூட இருக்கு. அயோத்தியில ராமர் கோயில் கட்டணும் அப்படிங்கறத வலியுறுத்துற வரைக்கும் தான் அதுல ஒரு தீவிரமான இந்துத்துவ அரசியலை முன்னெடுக்க முடியும். அதுல கட்டிட்டாங்க அப்படின்னு சொல்லும் போது அதுல ஒரு மென்மையான அரசியலை மட்டும்தான் பாஜக முன்னிறுத்த முடியும். அதுக்கான களம் தான் அங்க இருக்கு அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லாம RSS அமைப்பினுடைய சங் பரிவார அமைப்புகள் அப்படின்னு சொல்லக்கூடிய விஸ்வ இந்து பரிஷத், இந்து முன்னணி, PMS சொல்லக்கூடிய பாரதிய மஸ்தூர் சங்கம், ABVP அதாவது அகில பாரதிய வித்யார்த்தி பரிஷத், பாஜக உள்ளிட்ட பல்வேறு கிளை அமைப்புகள் இவங்க எல்லாருமே சேர்ந்து ஒவ்வொரு வீடு வீடா போய் அயோத்தியில ராமர் சிலை பிரதிஷ்டை செய்யக்கூடிய அதே நேரத்துல உங்க வீடுகள்ல நீங்க ராம கீர்த்தனங்கள் பாடுங்க, அன்றைக்கு மாலையில உங்க வீடுகள்ல விளக்கேத்துங்க அப்படின்னு சொல்றாங்க. இது அத்தனையுமே ஒரு ஆன்மீக அரசியல, ஒரு மென்மையான அரசியலை தமிழ்நாட்டுக்குள்ள ஒட்டுமொத்த இந்திய அளவிலையும் நிறுவுறதுக்கான ஒரு முயற்சி தான் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். அதெல்லாம் மட்டும் இல்லாம தமிழகத்துல நான் உதாரணமா தமிழ்நாடு சொல்றீங்க, ஒவ்வொரு சமூகங்கள் இருக்கு, பல சமூகங்கள் இருக்கு, ஒவ்வொரு சமூகங்களுக்கும் ஒவ்வொரு ஊர் கோயில்கள் இருக்கு. அந்த கோயில்கள் இருக்கக்கூடிய சமூகத்தினுடைய நிர்வாகிகள் எல்லாரையுமே ஏற்கனவே அழைச்சிருந்தாங்க. அவங்க கிட்டையும் நிறைய பேசியிருந்தாங்க. அந்தந்த ஆலயங்களை திறந்து வச்சு அயோத்தியில ராமர் சிலை பிரதிஷ்டை செய்யக்கூடிய அதே நேரத்துல உங்க ஊர் ஆலயத்துல ராம கீர்த்தனங்கள் பாடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் வைத்து பாக்குறப்ப மின் அரசியலை தான் கையாள போறாங்க. ஏன்னா அவங்களால அடர்த்தியான தீவிர இந்துத்துவ அரசியலுக்கு இப்ப களம் இல்லை, ஏன்னா ஆட்சியில் அவங்க இருக்காங்க. சோ அவங்க மின் அரசியலை கையாள போறாங்க. அந்த மின் அரசியல் எதுவரைக்கும் நீள போகுதுன்னா அயோத்தியில ராமர் கோயில் அந்த சிலை பிரதிஷ்டை செய்ததிலிருந்து பாராளுமன்ற தேர்தல் வரைக்கும் அவங்க ஒரு ஆன்மீக அரசியலா தான் இதை முன்னெடுக்க போறாங்க. அதை மக்கள் மறக்காம இருக்கணும், அதை நினைச்சுக்கிட்டே இருக்கணும். அதுக்கு என்ன செய்யணும்னா வடக்கிலும் தெற்கிலும் மோடி அவர்களை பயணிக்க வச்சு அதன் மூலமா ஒரு ஆன்மீக புரட்சியை ஏற்படுத்தி ஆன்மீகம் அப்படிங்கக்கூடிய ஒற்றை புள்ளியில இந்திய மக்களை கொண்டு வரதுக்கான முயற்சியா தான் நம்ம பாஜகவினுடைய இந்த காய் நிறுத்தங்களை புரிஞ்சுக்க வேண்டியிருக்கு.